தீபாவளி மற்றும் ஆயுத பூஜை விழாக்கால விடுமுறைக்காக நெல்லை மற்றும் குமரிக்கு சென்னை சென்ட்ரல் மற்றும் செங்கல்பட்டில் இருந்து சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து செப்டம்பர் 22, 29 மற்றும் அக்டோபர் 6, 13, 20 ஆகிய தினங்களில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதற்கான முன்பதிவு 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்குகிறது. ஊட்டி, கொடைக்கானலை போல் வால்பாறையிலும் நவம்பர் 1 முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்களில் பிளாஸ்டிக் சோதனை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக முன்கூட்டியே கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கல்லூரி செமஸ்டர் தேர்வு என்பது பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்ட விஷயம் என்றும் கூறினார். சர்வதேச சந்தையில் தங்கம் விலை ஒரு அவுன்ஸ் $6,600 உயரக்கூடும் என ஜெஃப்ரீஸ் நிறுவனம் கணித்துள்ளது. தற்போது $3,700 இருக்கும் ஒரு அவுன்ஸ் தங்கம் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ போட்டிக்கு ஹோம் பவுண்ட் என்ற ஹிந்தி திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நீரஜ் கைவான் இயக்கிய இந்த படத்தில் இஷான் கட்டர், ஜான்வி கபூர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மும்பையில் இருந்து தாய்லாந்து சென்ற விமானம் சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மும்பை விமான நிலையத்திற்கு மர்ம நபர் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்த நிலையில் சென்னையில் தரையிறக்கி சோதனை நடைபெற்றது. மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு கண்ணீர் மல்க குடும்பத்தினர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். வழி நெடுகிலும் திரண்டு ரசிகர்கள் பிரியாவிடை கொடுத்தனர். நடனமாடி கணவர் ரோபோ சங்கருக்கு அவரது மனைவி பிரியாவிடை கொடுத்தார். மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் சென்னை வளசரவாக்கம் மின்மயானத்தில் எரியூட்டப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் திரை பிரபலங்கள் பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட 474 அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் இருந்து 42 அரசியல் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 808 அரசியல் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருவதாக ஆளுநர் RN ரவி விமர்சித்துள்ளார். தரத்தில் ஏற்பட்ட சரிவு ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை இளைஞர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். MP தொகுதிகளுக்கான மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநில வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசு சரியான நேரத்தில் மாநில அரசுக்கு நிதியை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். டெட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஆசிரியர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டில் மர்ம நபர் நுழைந்த சம்பவம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் நடவடிக்கை வேண்டாம் என காவல்துறையிடம் விஜய் தரப்பு தெரிவித்துள்ளது. நாகை மற்றும் திருவாரூரில்
விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். பிரச்சாரம் முடிந்து செல்லும் போது விஜயின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது, பிறர் மனம் புண்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தன்னை சர்வதேச கைக்கூலி என்று சிலர் பேசுவது தனக்கு அதிர்ச்சியாக உள்ளது என நடிகர் பாலா தெரிவித்துள்ளார். சம்பாதிப்பதை கொண்டுதான் உதவி செய்வதாகவும், சர்வதேச கைக்கூலி என்றால் என்னவென்று கூட தனக்கு தெரியாது என்றும் இன்ஸ்டா வீடியோவில் விளக்கம் அளித்துள்ளார். சர்வதேச கைக்கூலியா? ஐயா, நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் இவன் கட்டுறான், எப்படி இவனுக்குள்ள காசு? ஏங்க, நான் ஈவென்ட் போகிறேன், நான் ஆங்கரிங் பண்ணுறேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்ணுறேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போகிறேன். இதுலேயும் இவருக்கு ஃபாரின்லேருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்தில்? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் ஃபண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமாக சம்பாதிக்கிறத மட்டும்தான், நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்ணுறேன். ரூபாய் 105 கோடி இன்சூரன்ஸ் மோசடி வழக்கை விரைந்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் 467 புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாதது தொடர்பாகவும், நீதிமன்றத்தில் உள்ள ஆவணங்கள் காணாமல் போனது குறித்தும் ஹோசூர் நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மகளை தந்தை மிரட்டும் ஆடியோ வெளியாகியுள்ளது. தன்னிடம் வராவிட்டால் கழுத்தை கரகரவென அறுத்து கொலை செய்து விடுவேன் என வெளியான ஆடியோ குறித்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். ஒன்றும் பட மாட்டேன், வாசாமி என்னத்தாமி இப்படி விட்டு போட்டு போயிட்டு நீ கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கவலைப்பட்டு பட்டு பட்டு நெஞ்சு வலி தண்ணி போட்டே இருக்கிறேன். நட்டு பஜாரா இருந்துச்சு, நட ஆஃபீஸில் இருந்து எந்த வீட்டுக்கு இருந்தீங்க, எனக்கு 5 நிமிஷம் வேலை தான். நான் இன்னும் ஆளு கூட்டிட்டு அடிக்க துப்பாக்கிலாம் பார்க்க நானே போட்டுருவேன். திருப்பத்தூர் அருகே குறிசிலாப்பட்டு தலுக்கன் வட்டம் பகுதியில் சிறிய பாலத்தை மூடியதால் சாலைகளில் வெள்ள நீர் புகுந்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சிறு பாலத்தை ஊராட்சி துணைத் தலைவர் மூடிய நிலையில் இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், மாற்று வழியை உடனடியாக ஏற்பாடு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. அதான் பார்த்து எத்தனை லிட்டர் பிடிக்கும்ன்றா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள வளையாம்பட்டு பகுதியில் மழை வெள்ள நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். முன்தினம் கனமழை பெய்த நிலையில் முறையான கால்வாய் வசதி இல்லாத காரணத்தால் வெள்ள நீர் தேங்கி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் பருவம் தவறி பெய்த மழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குஜராத்தில் இருந்து 62,000 டன் உப்பு தூத்துக்குடி துறைமுகம் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றம் வரும் 23ஆம் தேதி அதிகாலை நடைபெறுகிறது. 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் தசரா விழாவின் கொடியேற்றம் பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று அதிகாலை 5:30 மணிக்கு மேல் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் இருந்து மாயார் கிராமம் செல்லும் அடர் வனப்பகுதியில் கம்பீரமாக உலா வந்த புலி சாவகாசமாக சாலையை கடந்து சென்றது. முன்னதாக செடிகளுக்குள் நின்றிருந்த புலி தலையை சிலுப்பி வாகனம் வருவதைக் கண்டு திரும்பி முறைத்து பார்த்த காட்சிகள் சுற்றுலா பயணிகளை மெய்சிலிர்க்க வைத்தது. முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்குள் திடீரென காட்டுப்பன்றி நுழைந்ததால் நோயாளிகள் மற்றும் உடன் வந்தவர்கள் அலறி ஓடினர். கடும் போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
சாலை விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் தேனி மாவட்டம் கம்பத்தில் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. 65 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை போக்குவரத்து கழகம் செலுத்தாததால் கோவைக்கு புறப்பட்ட பேருந்தை ஜப்தி செய்து உத்தமபாளையம் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ நாள் கருட சேவை அன்று பக்தர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இஸ்ரோவும் போக்குவரத்து மேலாண்மையை L&T நிறுவனமும் செய்ய உள்ளதாக தேவஸ்தான தலைமை அறிவித்துள்ளது. அன்றைய தினத்தில் 4 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் VIP பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் சாலையில் தண்ணீர் தேங்கிய பள்ளத்தில் கார் ஒன்று கவிழ்ந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. காரில் 5 பேர் பயணித்த நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் உடனடியாக வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மும்பையில் ஐபோன் வாங்க திரண்ட இளைஞர்கள் இடையே திடீரென கைகலப்பு ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதியே கலவர பூமியாக மாறியது. குஜராத்தில் 20 ரூபாய்க்கு 6 பானிபூரி கொடுப்பதற்கு பதிலாக 4 பானிபூரி மட்டுமே கொடுத்ததால் கடைக்காரரை கண்டித்து சாலையின் நடுவே பெண் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டார். காவல் கட்டுப்பாட்டு அறையையும் தொடர்பு கொண்டு கடையை மூட வேண்டும் என்று புகாரும் அளித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கிரீஸ் பிரதமர் மிட்சோடாகிஸ் பேசினார். அப்போது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடினார். ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் டிக்டாக் செயலி ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசித்ததாக ட்ரம்ப் கூறியுள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்காக ஐநா சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அமெரிக்காவின் வீட்டோ அதிகாரத்தால் தோல்வியடைந்தது. 15 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலில் 14 உறுப்பினர்கள் ஆதரவளித்த நிலையில் வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்தியதால் தாக்குதல் தொடர வழிவகுத்துள்ளது. ரஷ்யாவின் ஓகோட்ஸ்க் கடற்பகுதியில் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவுகணைகளை ஏவி ரஷ்ய ராணுவம் போர் பயிற்சியில் ஈடுபட்டது. நீருக்கடியில் இருந்து தண்ணீரை கிழித்துக் கொண்டு அடுத்தடுத்து ஏவுகணைகள் வெளியேறி இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக தெரிவிக்கப்பட்டது. மாற்று எரிசக்தியாக தண்ணீரில் இருந்து எரிபொருளை உருவாக்கி இருப்பதாகவும் எளிய முறையில் மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் விரைவில் சந்தைக்கு வர உள்ளதாகவும் ஹான் கேஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த முருகம்பாளையம் பகுதியில் ஹான் கேஸ் என்ற பெயரில் புதிதாக எரிபொருள் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ராமலிங்கம் கார்த்திக் என்பவர் தண்ணீரில் இருந்து ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து அதை எரிபொருளாக மாற்றியுள்ளார். மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, அதாவது 100 டிகிரி சென்டிகிரேட் 2800 டிகிரி சென்டிகிரேட் நீங்கள் வெல்டிங் பண்ணலாம், உருக்கலாம். பெரிய பெரிய ஃபர்னஸ், பெரிய பெரிய அதிகமான மரங்களை சாய்த்து வெட்டி சாய்த்து மரங்களை பயன்படுத்துகின்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மாற்று எரிபொருளாக தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம விஞ்ஞானி கார்த்திக் அவர்கள். நெருப்பு எரியும் போது தண்ணீர் ஊற்றி அணைத்து பழகிய மக்களுக்கு நெருப்பிலிருந்து தண்ணீர், அதாவது தண்ணீர்லேருந்து நெருப்பு எடுக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம மறுத்தாங்க. ஏளனமாகவும் பேசினாங்க, நிறைய அவமானமும் பட்டிருக்கேன். தண்ணியிலிருந்து அவ்வளோ எரிபொருள் எடுக்க முடியுமா அதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 3வது ஹைட்ரஜன் எரியும் போது கண்ணுக்கு தெரியாது, ஹியூமன் கண்ணுக்கு தெரியாது. அதற்கு ஹியூமன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அதுக்கு சுவாலை கலர் கொடுத்துருக்கேன். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் ஓமனுக்கு இந்தியா 189 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. முதலில் ஆடிய இந்திய அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 188 ரன்கள் குவித்தது.
மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் சோதனை டிசம்பரில் நடைபெறும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்தார். சோதனை பணிகள் 85% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் போது லாகூரில் பயணிகள் விமானங்கள் இறங்கவும் புறப்படவும் பாகிஸ்தான் அனுமதித்ததால் இந்திய விமானப்படை மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டதாக ஏர் மார்ஷல் AP சிங் தெரிவித்தார். சிறு தவறு நடந்திருந்தாலும் ஏராளமானோர் உயிரிழந்திருப்பார்கள் என்றும் பொதுமக்களின் உயிர் போகக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்ததாகவும் கூறினார். ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த முழு தரவுகளையும் வெளியிட கோரிக்கை. விமான விபத்து தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சீக்கிய மதத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடினர். அப்போது பாடகர் ஹர்ஷ்தீப் கவுர் மூலமந்திரம் பாடினார். करता पुरख निर्भव निर्वैर अकाल मूरत अजूनी सैभं गुरु प्रसाद जप आदि सच. கேரள மாநிலம் வயநாடு தொகுதிக்கு சென்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, வயநாடு MP பிரியங்கா காந்தி ஆகியோர் காஃபி போர்டு மற்றும் தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினர். காஃபி தொழிலாளர்களின் சிரமங்கள் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்றும் பிரியங்கா காந்தி உறுதியளித்தார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முகாம் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேலம், நாமக்கல்லில் டிசம்பர் 13ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் வரும் 27ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் நாகையில் பிரச்சாரம் செய்ய உள்ளதால் அவர் செல்லும் வழியில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று மின்வாரியத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வாஞ்சூர் ரவுண்டானா, நாகூர், தெத்தி, கிழக்கு கடற்கரை சாலை, அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகளில் உயர் மின்னழுத்த கம்பி உள்ளதால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் தாவேக தலைவர் விஜய் வீட்டின் அருகே மின்கம்பம் ஒன்று ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சாலையில் சாய்ந்து நிற்கிறது. மின்சார வயர்களால் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த மின்கம்பம் எப்போது வேண்டுமானாலும் விழலாம் என்பதால் பொதுமக்கள் அச்சத்துடனேயே கடந்து செல்கின்றனர். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு மனு மீதான இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணியின் ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுவதாக கூறி சேலம் காவல் கண்காணிப்பாளரிடம் பாமக MLA அருள் புகார் அளித்தார். சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக புகார் மனு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள அருள், ராமதாசுக்காக கட்டுப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிஷன் ரேபீஸ் திட்டத்தின் மூலமாக நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் ஏற்கனவே 7500 நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் மழைநீர் தேங்கும் இடங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்த போது
தங்கள் பகுதிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர். சென்னை மதுரவாயல் அருகே இன்ஸ்டாகிராம் காதலனை சந்திக்க சென்ற இளம்பெண் தலையில் காயம் ஏற்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு காதலன் நாடகமாடுகிறாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் மூச்சு திணறலால் இறந்தது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்ததால் விபத்தில் மரணமடைந்ததாக வழக்கு மாற்றப்பட்டது. பழங்குடியினர் சான்று பெற தகுதியுள்ள மாவட்டங்களின் பட்டியலில் ஈரோடு இல்லாத நிலையில் அங்குள்ள மலையாளி சமூகத்தினருக்கு பழங்குடியினர் சாதிச் சான்று வழங்கியது எப்படி என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்ற சட்டம் மூலமே பட்டியலை மாற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. நெல்லை சமாதானபுரத்தில் சாலை விரிவாக்கத்திற்காக பேருந்து நிழற்குடை அகற்றப்பட்ட நிலையில் மீண்டும் அமைக்காததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கிணத்தை காணோம் என்ற நடிகர் வடிவேலுவின் பாணியில் பேருந்து நிழற்குடையை காணவில்லை என பேனர் வைத்து குடைபிடித்தவாறு அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே பெருமருதூரில் இருந்து கால்நடைகளுக்கு தீவனமாக ஏற்றிச் செல்லப்பட்ட வைக்கோல் லாரி எரிந்து சாம்பலான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் லாரியில் பற்றிய தீயை போராடி அணைத்தனர். லாரி முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சீனாவின் சுங்ஷுன் நகரில் நடைபெற்ற ஏர் ஷோவில் பயிற்சி விமானங்கள் வண்ண புகைகளை கக்கியவாறு வானை அலங்கரித்தன. 2 குழுக்களாக சென்று இதயம் உட்பட பல்வேறு வடிவங்களை ஏற்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்திழுத்தனர்.两种方式呢各有优势。你像固体燃烟剂，很多国家采用这种一定的隐身能力啊。